வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் எப்பொழுது வெளிவரும் என்ற கேள்விக்கு விடையே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. சமீபத்துல தீபா பேட்டி அளித்தாங்க. அது குறித்து நான் சில கேள்விகள் எழுப்பி இருந்தேன். அதை உடனே நீக்கியதற்கான காரணம் அடுத்து தீபக் பதில் சொல்றாருன்னோனே, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அவர் விகடன் பேட்டியில சில சொல்லியிருந்தாரு. அதற்கு மாறாக புதிய தகவல்கள் வெளிவருகிறதா என்பதை எதிர்பார்த்தேன். ஆனா இல்ல. அதே பதில் தான் அவர் சொல்லியிருந்தாரு. இவங்க 2 பேருக்கும் சேர்த்து நான் கேட்க விரும்பும் கேள்வி. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் என்பது ஒரு மறக்க முடியாத வடுவாக தமிழக மக்கள் மத்தியில இருக்கு. ஒரு முதலமைச்சராக இருந்தவரையே மருத்துவமனையில் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கு. இந்த நிலையில தீபக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மரணத்தில் மர்மம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க 70 நாட்கள் நீங்க அங்கதான் இருந்ததாவும் சொல்லியிருக்கீங்க. அவங்களோட பேசுனீங்களா அப்படின்னு 6 மாதங்களுக்கு முன்னாடி நீங்க ஃபாரின் கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பேசினேன் அப்படின்னீங்க. இதோட அர்த்தம் மருத்துவமனையில பேசல அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்களே தான் அதிகாரிகளோடு உரையாடினார் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறீங்க. ஆலோசனை எல்லாம் நடத்தினாரு அப்படின்ட்டு பயன்படுத்துறீங்க. அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தும் அளவில் மிக மிக நலமாக இருந்தார் முதலமைச்சர் என்றால் அவருடன் நீங்கள் ஏன் பேசவில்லை? அப்ப உங்களோட பதில்களுக்குள்ளே ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. நீங்க சொல்றது பொய் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. உங்களோட குடும்ப பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. ஆனா ஜெயலலிதாவின் மரணத்தின் மர்மம் குறித்து அளித்த பதில்ல மிகப்பெரிய முரண்பாடு நீங்க அளித்த பதிலே இருக்கு. அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தும் முதலமைச்சர் உங்களிடம் ஏன் பேசவில்லை அல்லது நீங்கள் ஏன் பேசவில்லை? நலமாக இருந்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் இன்னைக்கு சமீபத்துல திமுக தலைவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அவர் நலமுடன் இருக்கிறார் என்பதற்கு அவ்வப்போது புகைப்படங்கள் வெளியிடுறாங்க. தொடர்ந்து அந்த மருத்துவமனை அறிக்கையில கூட வெளிப்படைத்தன்மை இருக்கு. இது போன்று எதுவும் அப்பல்லோ நிர்வாகத்தில் இருந்து வந்த மருத்துவமனை அறிக்கைகளில் இல்லை என்பது நாடே அறிந்த உண்மை. இதுதான் எங்களோட சந்தேகத்தை அதிகப்படுத்துது. 2வது, அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தும் அளவில் ஒரு முதலமைச்சர் இருந்தால் அவருடைய புகைப்படத்தை ஆலோசனை நடத்துவது போல் வெளியிடுவதில் என்ன ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல. நீங்கள் அளித்த பதிலின் அடிப்படையில் கண்டிப்பாக ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்பதை உறுதி செய்துவிட்டது உங்களது ஒற்றை பதில் மட்டுமே. இப்ப தீபா அவங்களோட விஷயத்துக்கு அவங்க கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன். 2 பேருக்கும் பொதுவான ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்ப வேண்டியதும் இருக்கு. மருத்துவமனை வளாகத்தில் உங்களை அனுமதிக்கவில்லை என்பதை கொந்தளிப்புடன் மீடியாவிடம் நீங்கள் எடுத்து கொண்டு போனது போல ஏன் ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுத்திருக்கலாம்? தீவிரமா போராடி இருக்கலாம். உண்மையில் உங்கள் அத்தை மீது பாசம் இருந்திருந்தால் நீங்கள் அந்த மருத்துவமனை வளாகத்தின் வாசலில் நின்று கூட அளிக்கும் பேட்டியில் சசிகலா நடராஜன் என்ன அலோவ் பண்ண மாட்டாரு, சுத்தி இருக்கிறவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, உங்களோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கு மட்டும்தான் பாய்ந்து கொண்டிருந்தது. சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இருந்தால் ஆளுநரிடம் மனு கொடுத்து ஏதோ ஒண்ணு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது வேற மாதிரி நடவடிக்கைக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனா அதை செய்ய தவறிட்டீங்க. அப்ப உங்களோட கண்ணோட்டம் எல்லாம் முழுக்க முழுக்க சசிகலா நடராஜன் அரசியல் மீது மட்டும்தான் இருக்கிறதா? சசிகலா நடராஜனுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட பகை இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. இன்று அரசியல் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் சொல்றோம். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கிறீர்கள். அதற்கு வெளிப்படையான அறிக்கையை தொண்டர்களிடம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதற்கான நடவடிக்கையை நீங்க ஏன் ஒரு ஸ்டெப் கூட ஒரு இன்ச்சு கூட நகரல அப்படிங்கிறதுதான். இந்த மரணம் நடந்து அன்னைக்கே இல்ல அடுத்த நாளோ முதல் ஆளாக நீதிமன்றத்தையோ ஆளுநரையோ சந்தித்திருக்க வேண்டும். கௌதமி ஒரு கடிதம் எழுதுறாங்க. சாதாரண பிரஜை அப்படிங்கிறதுல அவங்களோட உணர்வை அவங்க வெளிப்படுத்துறாங்க பிரதமருக்கு. இது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே உங்க சைட்ல இருந்தில்ல. நீங்க உறவினர்.
உறவினர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதிக ஆக்ரோஷம் வந்து இருக்க வேண்டும். அது ஏன் வரவில்லை என்பது எனக்கு புரியாத புதிர். அதன் பிறகு பல ஆண்டுகளா நீங்க கார்டன் வட்டாரத்துக்குள்ள போகவே இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மாரி 2011ல அவங்க இல்ல. அந்த டைம்ல நீங்க வந்து வெளிநாட்டில் இருந்ததா சொல்றீங்க. வெளிநாட்டில் இருந்தீங்க. ஆனா இவங்க வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். வெளியேற்றப்பட்டு குறைந்தபட்சம் 5லிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்பில் இல்லை. அந்த சமயத்தில் அந்த 5, 6 மாதங்களில் ஒரு 3 நாள் கூட இங்க இந்தியா வந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லையா? அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்தது. அந்த சமயத்துல நீங்க கண்டிப்பா வந்து சந்திச்சிருக்கலாம். உங்களுக்கு தடை இருந்திருக்காது. ஏன் வரவில்லை? என்ன காரணம்? அப்புறம் பொதுவா தீபக் மற்றும் தீபா இவங்க 2 பேர்ட்டயும் நான் கேட்க விரும்புறது என்னன்னா, தீபா என்ன சொல்றாங்கன்னா, இத மாதிரி வந்து என் திருமணத்துக்கு வந்து வரல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மரணம் தாயார் மரணம் குறித்து அவங்களுக்கு அந்த தகவலே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்ன பதில்ல வந்து அந்த தாயார் மரணத்துக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு கேட்டதா சொல்றாங்க. உங்கள கூப்பிட்டு கேட்டாங்கன்னா, ஏன் வந்து தீபாவ வந்து கூப்பிட்டு கேட்கல அப்படிங்கிற ஒரு முரண்பாடு எனக்கு அங்க பட்டது. ஸோ இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதே மாதிரி தீபாவோட கல்யாணத்துக்கு உங்களையே அழைக்கவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உங்களுக்கும் தீபாக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அடிப்படையாவே உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ ஏதோ ஒரு சம்பவம் வந்து மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதாகத்தான் எனக்கு தெரிகிறது. அந்த மறைக்கப்படும் சம்பவங்கள் என்ன என்பது குறித்து சில யூகங்கள் வந்தாலும் அதை வெளிப்படையா வந்து நாங்க முன்வைக்க முடியாது. எங்களால் கேள்விகள் எழுப்ப முடியும். அவ்வளவுதான். இந்த உண்மைத்தன்மையை நீங்க தான் சொல்லணும். ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களை வெளிக்கொண்டு வரும் பொறுப்பு உங்கள் இருவருக்குமே இருக்கிறது. உடன் இருந்த தீபக் அதில் மர்மம் இல்லை என்றால் அது குறித்த முழுமையான அறிக்கையை வெளியிடுவதில் ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள்? நீங்கள் உடன் 70 நாட்கள் இருந்து இருக்கிறீர்கள். அப்ப இந்த சிகிச்சை தான் அளிக்கப்பட்டது. நான் இந்தந்த படிவத்தில் கையெழுத்து இட்டிருக்கின்றேன். இந்த சிகிச்சைக்காக. நீங்க அந்த வார்த்தை குறிப்பிட்டனால நான் சொல்றேன். அப்படி நீங்க சொல்லலாம். அத ஏன் வெளிப்படையா உங்களால் சொல்ல முடியவில்லை? மர்மம் இல்லாத ஒரு மரணம் குறித்த அறிக்கையை வெளியிட மறுப்பது ஏன்? இதற்கு பதில் எங்களுக்கு வேண்டும். தமிழக மக்களின் சார்பில் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் இது. இது தொடர்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மக்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற வண்ணத்தினால் இந்த மர்மங்கள் விலகும் என்பது எனக்கு உறுதியாக நம்பிக்கை உண்டு. உண்மை வெல்லட்டும். நன்றி.